ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு சமைக்கலாம். அப்படி இல்லைனா வீடியோக்குள்ளே போகிறப்பவே நான் உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அளவுங்கிறத சொல்லிடுவேன். இப்போ ஒரு பவுலில் 100லேருந்து 180 கிராம் அளவுக்கு அரிசியை நம்ம அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு குக்கரை வச்சு ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட 10லேருந்து 15 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு இப்போ பூண்டு நல்லா வதங்கினதும் இது கூட 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு லைட் கோல்டன் ப்ரௌனாக மாறுற டைமில் 4 சின்ன சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்து இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு தக்காளியை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா மேஷியாக வதங்க விட்டுறணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நம்மளுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கு ஈக்குவலாக தனியாத்தூள் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம தண்ணி விடாமல் வதக்கிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி அப்படின்ற ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். அந்தளவுக்கு நம்ம தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ அரிசி போட்டுட்டு இந்த அரிசி கொஞ்சம் லைட்டாக மேலே தெரிகிற டைமில் நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தக்காளி சாதம் சூப்பராகவே வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வெந்திருக்கு. ரொம்பவே தனித்தனியாக இருக்குது, குழையாமல் தண்ணியும் கரெக்டாக இருக்குது. அந்த டைமில் நம்ம கொத்தமல்லியை போட்டுட்டு கலந்து விட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.